மகா உன்னதங்களில் வீற்றிருந்து மக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் விடியலின் தேவனே, காலைதோறும் எங்களை எழுப்புகிறவரே, நித்திரையிலிருந்து எங்களை கண்விழிக்கச் செய்து எங்கள் மீது காட்டின கிருபைக்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்தும்படி உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் முழுமையான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள் நாங்கள் அடங்கி இருக்க விரும்புகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். நல்ல வார்த்தைகளினாலே நாங்கள் இந்த நாளை கடப்பதற்கு எங்களோடு பேசும். உம்முடைய கிருபையின் கரம் எங்களை கரம் பிடித்து அழைத்து நல்வழியில் எங்களை வழி நடத்த நீர் கிருபை காட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த வெள்ளிக்கிழமையின் ஆயத்த நாளின் காலையின் பொழுதில் எங்களை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். உம்முடைய கிருபை எங்களோடு இருந்து எங்களை காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம் அனைவரோடும் அவருடைய பலத்த கிருபை எப்படியெல்லாம் நம்மை பாதுகாக்கிறது என்பதை குறித்து இந்த நாளில் நாம் செய்திகளை கேட்க இருக்கிறோம். வேதாகமத்தில் நாம் ஜெபம் பண்ணுகிறோம். ஜெபம் பண்ணுவது நம்முடைய தலையாய கடமை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அந்த ஜெபத்திலே நாம் யாருக்காக ஜெபிக்கப் போகிறோம் என்பதை யோசித்து பார்த்தால், நாம் மற்றவர்களுடைய நலன் கருதி நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அங்கு கலாத்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அவனவன் தன் தன் சுயத்தை சோதித்து பார்க்க கடவன். சுய கிரியைகளை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும்போதல்ல, தன்னை பார்க்கும்போது மேன்மை பாராட்டும் என்று அவனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மனிதன் மற்றவருடைய கிரியைகளை சோதித்து பார்ப்பதற்கு முன்பு தங்களுடைய சுய கிரியைகளை சோதித்து பார்த்து அதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மற்றவர்களை பார்க்கும்போது அல்ல, தங்களை தாங்களே சோதித்து பார்க்கும்போது அவனுக்கு அப்படிப்பட்ட சிந்தைகளை ஆண்டவர் கொடுப்பேன் என்று இங்கு கலாத்தியர் 6:4 நாம் வாசிக்கிறோம். மேலும் ரோமரின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன் என்று சொல்லுகிறார். மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி நாம் அவர்களுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் மற்றவருடைய நலன் கருதி நாம் மற்றவர்களுக்காக படும் பிரயாசங்களை நாம் பார்க்கும்போது, அவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய பிரயாசங்களிலே நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கும்போது
ஆண்டவர் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம் என்றால், ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் மற்றவர்களுடைய பிரயோஜனத்தை தேட கடவன் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு மனிதனும் மற்றவர்களுடைய ஈடுபாடுகளில் நாம் நம்மை ஒப்புக் கொடுக்காமல் மற்றவர்கள் நன்மை அடையும்படி நாம் அவர்களுக்கேற்ற பிரயோஜனமான காரியங்களை நாம் தேட வேண்டும் என்று சொல்லுகிறார். மேலும் பிலிப்பியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே, அவனவன் தனக்கானவைகளுக்கு அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக என்று சொல்லுகிறார். நம்மை குறித்தே நாம் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டாம். மற்றவர்களுடைய சக மனிதர்களுடைய சூழ்நிலைகளை குறித்தும் அவர்களுக்கு ஆன என்ன உதவிகளை நன்மைகளை அவர்களுடைய ஆத்துமா ஈடேறும்படி நாம் என்ன காரியம் செய்தால் அவர்களுக்கு நன்மை உண்டாகும் என்பதை குறித்தும் நாம் சிந்திக்க வேண்டும் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தங்கள் என்ன என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய ஜீவிதத்திலே நாம் மற்றவர்களுக்குரிய காரியங்களை சிந்தித்து செயல்படும்போது நமக்கு உள்ளான நம்மை குறித்ததான பாரங்கள் நம்மை முற்றிலும் நம்மளிடத்திலிருந்து எடுபட்டு போகும். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார் என்பதையும் அவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் நீங்கள் உங்களை நீங்களே சோதித்து பார்க்க வேண்டும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். மற்றவர்களை குறித்து அல்ல, உங்களை குறித்து நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். இதைத்தான் ஆண்டவர் மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். யாக்கோபின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கிறது. மற்றவர்களுக்காக ப்ரே ஃபார் ஒன் அனதர், மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால், நாம் சொஸ்தமடையும்படிக்கு நம்முடைய குற்றங்களை அறிக்கையிட்டு நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் எப்படி பலத்தை நமக்கு கொடுக்கிறதோ அதை போல நாமும் ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ண வேண்டும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஜெபிக்கின்ற அனுபவங்கள் எப்படிப்பட்டதாய் நமக்குள் காணப்படுகிறது என்பதை யோசிப்போம். அடுத்து அவர் சொல்லுகிறார், உங்களை நேசிப்பவர்களை நீங்கள் நேசிக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், தேவ சமாதானம் நம்மோடு கூட இருக்க ஆண்டவர்
நம்மை ஒவ்வொரு நாளும் தேற்றுகிறார். அந்த பலத்திலே நாம் ஆண்டவரோடு இருக்கக்கூடிய அந்த அனுபவங்களை எப்படி நாம் பார்க்கிறோம் என்றால், ஆவியானவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளிலேயும் நாம் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க வேண்டும். அங்கு ஆதியாகமம் 48:16 சொல்லுகிறது, எல்லா தீமைக்கும் நீங்களாகி என்னை மீட்ட தூதனானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது. பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள் என்று சொல்லுகிறார். மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய, நாம் நேசிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனோடு இருக்கிற அந்த அனுபவங்கள் நம்மை எந்த அளவுக்கு நம்மை பலப்படுத்துகிறது என்று நாம் யோசிக்க வேண்டும். மேலும் அவர் சொல்லுகிறார், சகல பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எப்படி ஜெபிப்பது என்பதை அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எபேசியரின் புஸ்தகம் அங்கு 6வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம் என்றால், எல்லா பரிசுத்தவான்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். சகல பரிசுத்தவான்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம் என்றால், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடும் கூடிய ஜெபத்துக்கும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் உங்கள் வேண்டுதல்களை ஜெபத்தினாலும் ஆவியினாலும் ஸ்தோத்திரத்தோடு தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அடுத்து அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், பிணியாய் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். ப்ரே ஃபார் சிக். இன்றைக்கு இதை நாம் எப்படி ஜெபித்து கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். ஆவியானவர் சொல்லுகிறார், யாக்கோபின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 15வது வசனத்தில், விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனுள்ளதாய் இருக்கிறது. அன்பு பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டு இருந்தால் நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் அந்த வியாதியை முற்றிலும் குணமாக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ளும்போது நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன என்பதை நாம் யோசித்து பார்த்தால், மத்தேயு 9வது அதிகாரம் 37-38வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், தம்முடைய சீசர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தின் முடிவு வெகு சீக்கிரமாய் வரப்போகிறது. அந்த முடிவிற்குள்ளாக நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது, நம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்போது, நாம் பிணியாளிகளுக்காக ஜெபிக்கும்போது,
எல்லா பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கும்போது, இந்த அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளும்போது, கர்த்தர் இந்த உலகத்தின் முடிவை சீக்கிரமாய் கொண்டு வந்து நன்மைக்கு ஏதுவாக நிரப்புவார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அடுத்து நாம் ஜெபிக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், பின்மாரியின் அனுபவத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். சகரியாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பின்மாரி காலத்துக்கு மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளிகளில் அவரவருக்கு உண்டாகி இருக்கும்படி அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார் என்று சொன்னார். ப்ரே ஃபார் லேட்டர் ரெயின். பின்மாரி மழைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், பின்மாரிக்காக ஜெபிக்க வேண்டும். அந்த பின்மாரி என்பது நம்முடைய வாழ்க்கையில் முன்மாரியில் நாம் பெற்ற அனுபவங்களை முழுமையாக அதன் பலனை காணக்கூடிய ஒரு அனுபவத்துக்கு தான் பின்மாரி என்று பெயர். நம்முடைய வாழ்க்கையின் முடிவிலே எப்படி விதைத்த ஒரு மனிதன் ஏற்ற காலத்தில் மழைக்காலத்தில் விதைத்து முன்மாரியின் அனுபவத்தை பெற்று அதை பின்மாரியின் அனுபவம் வரைக்கும் அவன் அதை எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் சீராக காத்து கொண்டு இருக்கிறானோ, அந்த அறுவடைகளை அவனுக்கு நல்ல ஈவை ஆண்டவர் கொடுப்பேன் என்று சொன்னது போல, நம்முடைய பூலோக வாழ்க்கையிலும் நாம் முன்மாரியின் அனுபவத்தை பெற்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த அனுபவம் நம்முடைய பின்மாரி காலத்தின் அறுவடையில் நமக்கு நல்ல பலனை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த அனுபவத்திலே நாம் எல்லாருக்கும் எப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் காண்பிக்க வேண்டும் என்பதை அந்த பின்மாரி அனுபவம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அடுத்து அவர் சொல்லுகிறார், ப்ரே ஃபார் ஆல் மென். எல்லா மனிதர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். 1 தீமோத்தேயின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும்போது அங்கு 2வது அதிகாரம் 1வது வசனத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் பிரதானமாக சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லா மனிதருக்காகவும், எல்லா சமயத்தாருக்காகவும், நல்லவர்களுக்காகவும் கெட்டவர்களுக்காகவும் எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்தை நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால், பவுல் மீண்டும் சொல்லுகிற வார்த்தை எபேசியரின் புஸ்தகம், அங்கு அவர் சொல்லுகிற வார்த்தை 6வது அதிகாரம் 10வது வசனத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தருக்குள் நாம் அந்த அனுபவங்களை எப்படி பார்க்கிறோம். கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தரிலும் அவருடைய சத்தியத்தின் பலத்திலும் நீங்கள் பலப்படுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனோடு இருக்கிற அந்த அனுபவங்களை எப்படி பார்க்கிறோம். அடுத்து அவர் சொல்லுகிறார், ப்ரே ஃபார் யுவர் எனிமீஸ். நமக்கு எதிரிடையாய் செயல்படுகிற, நமக்கு விரோதிகளாய் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை குறித்து நாம் மலை பிரசங்கத்திலே நம்முடைய தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த சத்திய அனுபவங்கள் எப்படி இருக்கிறது. மத்தேயு 5:44 நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அன்பு பிள்ளைகளே, எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு நட்பை காட்டுகிற இந்த வசனம். நம்மிடத்தில் இருக்கும் அந்த விரோதங்கள், அந்த குரோதங்கள் எல்லாவற்றையுமே ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தையிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும்போது நம்மை முற்றிலுமாக மாற்றுகிறார்.
யாருக்காக ஜெபிக்கும்போது என்றால், உங்கள் எதிரிகளுக்காக, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக, உங்களை சபிக்கிறவர்களுக்காக, உங்களை பகைக்கிறவர்களுக்காக, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அன்பு பிள்ளைகளே, இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி காணப்படுகிறது என்பதை யோசித்து மீண்டும் இந்த தொடர்ச்சியினை நாம் மீண்டும் யாருக்கெல்லாம் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை நாளைய தினத்தில் நாம் படிப்போம். இன்றைக்கும் நாம் ஜெபித்த ஜெபங்கள் நாம் மற்றவர்களுக்காக, நம்மை நேசிக்கிறவர்களுக்காக, பரிசுத்தவான்களுக்காக மற்றும் வியாதி உள்ளவர்களுக்காக, பின்மாரியின் அனுபவத்திற்காக, எல்லா மனிதர்களுக்காக, நம்முடைய விரோதிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். நாளைய தினத்தில் மீண்டும் நாம் யாருக்கெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதை தியானிப்போம். தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நாங்கள் ஜெபிக்கக்கூடிய ஜெபங்கள் யாருக்கெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம். இந்த வார்த்தையின்படி நாங்கள் நடந்து அதை நிமித்தம் நாங்கள் எங்களையும் தற்காத்து கொள்ளவும், மற்றவர்களுக்காக நாங்கள் செய்கிற விண்ணப்பங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு முகமலர்ச்சியை கொடுத்து ஒரு மனம் திரும்புவதற்கு ஏதுவான ஒரு ஞானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளவும் கிரியை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஈவை இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. அதன்படி நாங்கள் நடக்க எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நாம் யாருக்கெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி நாம் கற்ற இந்த ஜெபங்களின்படி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. நம்முடைய வாழ்க்கை மீண்டும் புது பொலிவோடு மலர தேவன் நம்மை வழி நடத்துவாராக. வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக.